வாங்க இன்றைக்கி நம்ம தினை லட்டு பார்ப்போம். நல்ல தினையை வந்து ஒரு வானல் வச்சு வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வடித்து வரும் தினை. பாருங்கள், இப்படி பண்ணால் அப்படியே உடையும். அப்போ தான் வந்து மிக்சியில் போட்டால் நல்லா அரைப்படும், நல்லா பொடியாக லட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, நாட்டு சர்க்கரையும் 2 ஏலக்காய், பொட்டுக்கடலை, இது 3 வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து லட்டு பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வறுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை வறுக்கும் போது பார்ப்போம். ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 ஒரு 200. ஏன்னா இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம நல்லா வறுத்தா தான் வந்து அது கெட்டு போகாத இருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு நல்லா 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா வறுத்துட்டா நல்ல நெய்யை போட்டு பொரிச்சா நல்லா இருக்கும். இதையுமே கொஞ்சம் நல்லா வறுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், தினையை வந்து நான் வந்து முரத்தில் போட்டு ஆற போட்டிருக்கேன். நல்லா சூடு. இது வந்து அதில் ஏதாவது கொஞ்சம் உம்மிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து புடச்சி எடுக்கணும். இது பொட்டுக்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், தீய விடக்கூடாது. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது இது கூடயே 2 ஏலக்காய் போட்டுக்குவோம். அதுவுமே கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள், வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிவிடுவோம். சூட்லேயே கொஞ்சம் நல்லா மொறுமொறாங்க. இது கூட இங்கே எங்கள் ஊர் கடையில் நல்ல நெய் மணமாக விற்கும். ஒல்லங்குடி நெய்யோ என்னமோ சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இதை போட்டு தான் வாங்கியிருக்கோம். இது 100 கிராம் வந்து 70 ரூபா 80 ரூபா. இதை போட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நெய் போட்டு நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். தினையை அப்படியே ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி நான் காட்டுறேன். மிக்சிலேருந்து அரைச்சி எடுத்தாச்சு. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜல்லடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபைனாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே நிற்கிது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜல்லாடை எடுக்காதீங்க, சிறு ஜல்லாடையை எடுத்து ஜலிச்சுக்கணும். ஃபுல்லாக ஜலிச்சுட்டு பாருங்கள். பொட்டுக்கடலை அரைச்சிப்போம். இது வந்து மிக்ஸிலே அரைப்போம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சாச்சு. இந்த தினையும் இதையும் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நெய் போட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அது வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. இனிப்புக்கு அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து ரசம் பாருங்கள், நல்லா உருக்கி வச்சு நெய் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய்யை போட்டு நம்ம உருண்டை பிடிப்போம். காசி வச்ச நெய் மேலே உருக்கி வச்ச நெய் எப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா புடிகிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்படி பிடிக்கணும். இப்போ வந்து நல்லா உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு இதை மாதிரி லட்டு ஃபுல்லாக பிடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள்.
பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டாக பிடிச்சாச்சு. இது அப்படியே பிடிச்ச கையோடு அப்படியே காட்டுறேன். இதில் பாருங்கள், நெய் இது வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கு, இது வந்து கொஞ்சம் நெய் அதிகமாக போட்டிருக்கு. இதை மாதிரி சுவையான திணை லட்டு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையிலேருந்து சஷ்டி ஆரம்பிக்குது. இதை மாதிரி பண்ணி வச்சுட்டு முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப சுவையாக இருக்கும். கடையிலலாம் வாங்குறதுக்கு பதில் நீங்கள் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.